அசிகா, இன்னைக்கு யார் வந்திருக்காங்க உங்க கூட? அப்பா அம்மா. ஆமாம், நீங்கள் வந்து அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு வர்ற பிள்ளைக்கு ஆதலினால் காதல் செய்தீர்னு ஒரு தலைப்பையும் கொடுத்துப்புட்டு நீ ஏம்மா காதலை பற்றி பேசலை? அப்போது தன் மீது வீசப்பட்ட அந்த வலையில் இந்த அசிகா எவ்வளவு கிளவராக தப்பிச்சாங்க. அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு காதலுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாதுங்கிறதுனால தேசத்தை காதல் செய், விளையாட்டை காதல் செய், சமூகத்தை காதல் செய்யன்னு அந்த காதலை விரிச்சிட்டீங்க. ஆகவே இந்த தலைப்பில் இருந்து நீங்கள் வந்து நல்ல லாவகமாக தப்பிச்சிட்டீங்க. காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும்ன்றதுலேருந்து ஆரம்பித்து நீ எனது இன்னுயிர் கண்ணம்மா, காற்று வெளியிடை கண்ணம்மான்னு பாரதியார் காதலை பாடிக்கிட்டே இருக்காரு இல்லையா? சுட்டும் வெளிச்சுடர்தான் அது பாரதியாருடைய இன்னொரு பாட்டு. உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பான ஒரு குரல் வளம் உங்களுக்கு இருக்குது, உடல் மொழி இருக்குது, எல்லாமே ஓகே. அதில் இப்போ நவீனமாக மேடை பேச்சில் முகபாவங்களை கூட அதில் புகுத்திட்டாங்க. ஏன்னா மக்களை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கூடுதலாக தேவைப்படுதுங்கும் போது சில பேச்சாளர்கள் மேடையிலே தலையை அழகாக ஸ்டைலாக பண்ணுறாங்க, கொஞ்சம் நடித்து காமிக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு வருது, நீங்கள் கொஞ்சம் நல்லா நடிக்கவும் செய்கிறீங்க, உங்கள் பேச்சில் அந்த அம்சமும் இருக்குது. வேகம் ரொம்ப ஜாஸ்தி வேகம், அந்த வேகத்தை ஃபாலோ பண்ண முடியாது. இன்றைக்கி மனிதர்கள் வந்து அவ்வளவு வேகத்தை ஃபாலோ பண்ண முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சிறப்பான உங்கள் தலைப்புக்கு நீதி செய்யக்கூடிய ஒரு அழகான பேச்சு. வாழ்த்துக்கள். நன்றிங்க.